ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ரிபான செவன்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1லயாச்சு கதை ரொம்பவே நார்மலாக ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். பட் சீசன் 2 ஃபுல்லுமே வந்துட்டு கதை ரொம்பவே சீரியஸாகவே தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, போக போக உங்களுக்கே பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான செவன்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 2. ஹண்டர்ஸ் நம்ம ஹீரோவோட டீம்னு எல்லாருமே அவங்களோட ஸ்டாடம்க்கு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. ரவுண்ட் 2 ஆரம்பிக்கிறதுக்கான நேரம், டஞ்சனை விட்டு உங்களால வெளியவோ போக முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிருப்பான். கிளியர் ஃப்ளோ லேக் ஸ்டாடம்ல போய் பார்த்தா நிறைய மக்களை இவங்களால காப்பாற்ற முடியல. பட் எல்லா மக்களையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணிட்டாங்க. அண்ட் வில்லேஜ்குள்ளேயும் மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. வில்லேஜே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அசோசியேஷன் பொறுப்புல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்றா. டிரான்ஸ்ஃபர் சர்க்கிள் ஆக்டிவேட் பண்ணி எல்லாரையும் வெளியே அனுப்பிடலாம்னு நினைச்சோம். பட் இந்த டஞ்சனை விட்டு வெளியே போக முடியல, அது ஆக்டிவேட் ஆகலன்னு சொல்றாங்க. டெரஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஃபைட் பண்ண நாங்க போய் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் கிளம்புறாங்க. வயசு என்ன சிமரை தாத்தாவும் ஹெல்ப் பண்றேன்னு ஓடுதாரு. ஹீலிங் தேவைப்படும், நானும் போறேன், யோமட்டே பாட்டியோ போகவும் கிளம்புறா. பாக்ஸோட ஹெல்ப் இங்க தேவை அப்படின்னு சொல்லவும் அந்த ஹோட்டல் லேடிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி லாமிஸ் யோசிக்கிறா. நம்ம ஹீரோவா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தேவையான தண்ணி சாப்பாடுன்னு எல்லாத்தையும் கொடுக்குறான். அடுத்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கலான்னு லாமிஸ் அவனை தூக்கிட்டு போறான். ஃபுட்டோ ட்ரிங்க்ஸோ இருக்குன்னு லாமிஸ் போய் ஒரு ரூம்ல பார்த்தா தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் சிமராயி யோமட்டியோ சேஃபா தான் இருக்காங்கன்னு லாமிஸ் சொல்றா. அந்த வயசானவங்களோட பேத்தி நல்லா தான் இருக்கான்னு நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி லாமிஸ் யோசிக்கிறா. ஹோட்டல் லேடி மௌனமியா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஃபைட் பண்ற அந்த வயசான கப்பிள்ஸ் கிட்ட அவங்க பேத்தியும் பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு ஹீலமி சொல்லவும் நானும் வரேன். நம்ம ஹீரோவோ குட்டியா மாறுது. மான்ஸ்டர்ஸ் உள்ள வந்து வில்லேஜையே நாசம் பண்ணிட்டு இருக்கு. ஹீலமி எனக்கும் கடுப்பாதான் இருக்கு. பட் நம்ம பண்றதுக்கு வேற ஒர்க் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே வேற லெவல்ல ஃபைட் பண்ணி மான்ஸ்டர்ஸை இந்த பில்டிங் குள்ள வராதபடி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேத்தி பொண்ணு எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான கப்பிள்ஸ் கிட்ட சொல்லவும் அவங்களும் இப்ப ஸ்ட்ராங்கா தெம்பா சண்டை போடுறாங்க. பாக்ஸோ நீ மேல வந்து எல்லாரும் ஓகே தானே லாமிஸ் கேக்குறா. அடிபட்டு இருக்கிற எல்லாத்தையும் லாமிஸ் உள்ள தூக்கிட்டு வரா. நானும் போறதுக்கான நேரம் லாமிஸ் சொல்லவும் இப்ப ஷெர்லே அந்த இடத்துக்கு வந்து லாமிஸ் உனக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்கிறா. டெலிகனிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். ஹே பாக்ஸோ நீ உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேனா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவ ஸ்மைல் பண்றா. லாமிஸவா ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அசால்ட்டா எல்லா மான்ஸ்டரையும் போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. லாமிஸ்க்கு நானும் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான். பட் ஆனா அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. தேவையில்லாம காயின்ஸ் தான் செலவாகும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. வில்லேஜோட டிஃபென்ஸ் வால் வந்துட்டு உடஞ்சு போயிருக்கு. அதனாலதான் மான்ஸ்டர்ஸ்லாம் ஈஸியா வில்லேஜ்குள்ள வருது. அதை நம்ம ஹீரோ பாக்குறா. டயர்டா இருக்கு, தண்ணி தெரியா பாக்ஸோன்னு கேட்கும் நம்ம ஹீரோவோ லாமிஸ்ட கொடுக்குறோம். பாக்ஸோ ஹெல்ப் நாங்க இப்ப எல்லாரும் ரெக்கவர் ஆயிட்டோம், ஃபைட் பண்ண போறோம். மத்த ஆளுங்க கிளம்புறாங்க. லாமிஸும் கிளம்பவும் டூ பேட் நம்ம ஹீரோ சொல்லி லாமிஸ் தேவையில்லாம அதிகமா ஒர்க் பண்ணாதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தெரியும் பாக்ஸோ ஆனா அப்படின்னு சொல்லி லாமிஸ் வந்து யோசிச்சு பாக்குறா. அவன் மொத்த வில்லேஜும் மான்ஸ்டரால அழிஞ்சு போயிருக்கோம். சோ அதுங்களை பழி வாங்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு லாமிஸ் நினைக்கிறா. பட் உன் உயிரை ரிஸ்க் பண்ணாத லாமிஸ் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு திரும்ப வா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுற மாதிரி சொல்லவும் பாக்ஸோ நீ பேரை சொல்லிட்ட, நீ என்கிட்ட பேசிட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல ஹீலமி டயர்ட்ல இருந்ததுனால அப்படியே மயங்கி விழுந்துருத்தா. பேசிட்டேன்னு ஊருக்கே கேட்கற மாதிரி அவ கத்தினாலே உண்மையா அப்படின்னு கேட்கவும் எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ உன்னால பேச முடியுமான்னு ஹீலமி பார்க்கப்போ கோ இன் ஜம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ உன்னால ஃப்ளூலண்டா பேச முடியாது, ஒவ்வொரு வார்த்தையா பேச முடியுமான்னு ஹீலமி கேட்டா இல்ல அப்படின்னு ஹலோ தேர் டூ பாடு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம ஹீரோ சொல்லி காமிக்கிறான். சோ இதுக்குள்ள இருக்கிற லெட்டர்ஸை கம்பைன் பண்ணி மட்டும்தான் இவனால பேச முடியுது அப்படிங்கறத ஹீலமியும் புரிஞ்சுக்கிறான். ஒரு வார்த்தையா இல்லாம சேர்ந்தே இருக்கிற வார்த்தைகளை சொல்லும் போது ஈஸியா நம்ம ஹீரோ பேசுறான். ஒவ்வொரு வார்த்தையா பேசும்போது ஸ்ட்ரக் ஆன மாதிரி பேசுறான். சூப்பர் பாக்ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஹீலமி பார்த்தா எனக்கும் பேசணும்னு ஆசை, பட் இது அதுக்கான டைம் இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மேல போன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை மேல தூக்கிட்டு போய் விடுறா. கோலா பாட்டில நம்ம ஹீரோ வச்சு கனிசஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அதுக்குள்ள மின்டோஸை போட்டு பாட்டில்ஸையும் தூக்கி அதுங்க மேல வீசுறான். இப்படியா மான்ஸ்டர்ஸ் கூட நம்ம ஹீரோவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நைட் ஆச்சுன்னா மான்ஸ்டர்ஸ் இன்னும் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணும். நம்மளாலயும் தூங்க முடியாதுன்னு எல்லாருமே முழிச்சிருந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 மான்ஸ்டர்ஸ் ஃபாஸ்டா இங்க வந்துட்டு இருக்குன்னு மிஷேல் சொல்றா. பார்த்தா பேண்ட் ஆஃப் கிளாட்டர்ஸ் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாக்ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்டுதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவங்களோட ஃபேவரட் ஃப்ரைடு சிக்கனை நம்ம ஹீரோ கொடுக்குறோம். வில்லேஜ்ல சர்வைவர்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக போயிருந்தோம். பட் யாருமே இல்ல. அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குங்க. பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த பக்கமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நாளைக்கு அந்த கிங் ஆஃப் ராக் இந்த இடத்த ரீச் பண்ணிருமா ஹீலமி சொல்றா. என்னாலும் நம்ம விட்டு கொடுக்காம போராடணும் அப்படின்னு மிஷேல் சொல்றான். பட் நம்ம கை நடுங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். மத்தவங்ககிட்ட பேசாம இன்னும் ஷையா ஃபீல் பண்ணலாம், அட்லீஸ்ட் ட்ரை பண்றானே நம்ம ஹீரோ பாக்குறான். நைஸ் ஜாப் கோலா குடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிஷேலுக்கு கோலாவை கொடுக்குறான். தேங்க்ஸ் மாஸ்டர் பாக்ஸோ அப்படின்னு மிஷேல் சொல்றான். என்னாலும் சரி நம்ம யாரையும் இழக்க கூடாதுன்னு லாமிஸ் சொல்லவும் மிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் என்ன நம்ம ஹீரோ கேட்டா என்ன கீழே போடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ காமிக்கிறா. அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்றா. அது டேஞ்சரஸ் சொல்லவும் ஹிலமி கிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்டா. நீ இன்னும் என் பேரையே சொல்லல அப்படின்னு சொல்லி அவ பொறாமையில இருக்கா. ஹிலமி பேரை சொல்றதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட கரெக்டான வார்த்தைகள் இல்ல. அது தெரிஞ்சேதான் இவ இதை பண்றாள். நீ கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்படி பேசி நம்ம மயக்கலான்னு பார்க்காதன்னு ஹீலமி வைக்கப்படுறா. அவளை கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கியான்னு லாமிஸுங்க கோவப்படுறா. பாக்ஸோ கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு ஐடியா இருக்கு, அவன் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீ கன்வின்ஸ் பண்ணும்போது லாமிஸும் ஒத்துக்கிறா. சோ இப்ப நம்ம ஹீரோ டைரக்டா கீழே இறங்குறான். வேற ஒரு பாக்ஸா நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது 1 மணி நேரத்துக்கு நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியும்.
டேரக்டர் பியர் மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கோ ஹெல்ப் பண்றதுக்கோ 10 கோல்டு காயின்ஸ் நம்ம ஹீரோட்ட கொடுத்திருப்பாரு. அதை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறதுலயே பெரிய ஐஸ் வெண்டிங் மிஷினா மாறி இந்த பில்டிங்கை சுத்தி மான்ஸ்டர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு பில்டிங்கை சுத்தி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஐஸா போட்டு நிரப்புறான். அந்த மான்ஸ்டர்ஸ் வர்ற வழியவோ நம்ம ஹீரோ ஐஸால நிரப்புறான். தாண்டி அதுங்க வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்படின்னு சொல்லி ஐஸை நம்ம ஹீரோ ஷேப் பண்ணி ஃபாஸ்டா ஸ்பின் பண்ணி பேரியருக்கு வழியா அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். அது புல்லட் மாதிரி போய் அட்டாக் ஆகுது. 360 டிகிரி வியூஸ் இருக்கு. என் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண முடியாதுன்னு சுத்தி சுத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நிறைய பணம் செலவாகலையா அப்படின்னு ஹீலமி கேட்கறா. பார்த்தா கோல்டு காயின்ஸ் அட்வான்ஸா வாங்கியிருக்க நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் செம ஃபாஸ்டா குறைஞ்சிட்டு இருக்கு. இப்படியே போனா செட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ திரும்ப வந்துருத்தான். பாக்ஸோ இனிமே தேவையில்லாம இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லி லாமிஸ் பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. லாமிஸ் எம்மளா அக்கறையில தான் சொல்றா. என்னால எதுவும் செய்ய முடியல. நம்ம ஹீரோவா அமைதியா கேட்கறா. பெரிய வெண்டிங் மிஷினா மாறினதை விட என் டெலிகனிசிஸ் பவரை யூஸ் பண்றதுக்கு அதிக பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நைட் எல்லாரும் ஒரு வழியா தூங்கிருந்தாங்க. நம்ம ஹீரோ எல்லாரும் நிம்மதியா தூங்கணும்னு சொல்லி ஃப்ளோரல் சென்ட் டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆன் பண்ணி விடுறான். அது எல்லாருக்கும் ரிலாக்ஸான தூக்கத்தை கொடுக்குது. சம்மருங்கிறதுனால அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேஸ்டா இருக்கேன்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வார் கவுன்சில் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல் இருக்கு. மான்ஸ்டர்ஸ்லாம் அதுக்குள்ள சேஃபா குதிச்சு அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லுவோம். எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அதை அடைச்சிடலாம்னு ஹீலமி கேட்கறா. மேஜிக் யூஸ் பண்றவங்ககிட்ட அதை கேட்போம் டைரக்டர் பியர் கேட்டா. எர்த் மேஜிக்கை வச்சு அதை அடைக்கிறது கஷ்டம். பாக்ஸோட அந்த ஐஸை யூஸ் பண்ணி நம்ம ஏன் அதை நிரப்பக்கூடாதுன்னு கேட்கவும் அது நல்ல ஐடியா தான். பட் பாக்ஸோ மத்த பாக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கோ அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கோ நிறைய காசு தேவைப்படும் அப்படின்னு ஹீலமி எக்ஸ்பிளைன் பண்றா. நிறைய காயின்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு தான் யூஸ் ஆகுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புரிய வைக்க ட்ரை பண்றான். ஓகே, அப்போ குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்கு. நம்ம கிட்ட இப்போ எவ்வளவு காசு இருக்குன்னு டைரக்டர் பியர் கேட்கவோ 60 கோல்டு காயின்ஸ் அந்த லேடி சொல்றா. பாக்ஸோ 60 கோல்டு காயின்ஸ் எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அதிகமான பாயிண்ட்ஸ் தேவைப்படுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இது பத்தாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். பாயிண்ட்ஸ் தான் பிரச்சனைன்னா நான் ஹெல்ப் பண்றேன்னு சுவோரி சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த லேக் ஃப்ளோ ஸ்டாடம்ல மட்டும் இல்ல மத்த எல்லா ஸ்டாடம்லயும் பிரச்சனை இருக்கதா செய்யுது. அது போக இந்த டஞ்சன் மட்டும் யாராலையும் வெளியே போக முடியாது. ஈவன் மத்த ஃப்ளோருக்கு போறதுக்கு கூட அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சர்க்கிள் ஒர்க் ஆகல. மான்ஸ்டர்ஸ் கண்டினியூஸா அட்டாக் பண்ணுது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.